தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். சபாநாயகர் அப்பாவு மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்று சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பிற்கு விடப்படுகிறது. அந்த வாக்கெடுப்பு எப்படி நடைபெறும் என்பதை விளக்குகிறார் செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், அந்த வாக்கெடுப்பு எத்தனை மணிக்கு நடைபெற இருக்கு? அதன் நடைமுறை என்ன? வணக்கம். சட்டப்பேரவையில் இன்று சபாநாயகர் அப்பாவு மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட இருக்கின்றது. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் இதற்கான அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அவர்தான் கொண்டு வந்திருக்கின்றார். எனவே அந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு இன்று நடைபெற இருக்கிறது. இது புது நிகழ்வா என்று சொன்னால் கிடையாது. நாம் தமிழக அரசியல் வரலாற்றை புரட்டி பார்த்தால் பல காலங்களில் நடைபெற்றிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர்கள் MGR தொடங்கி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, அதே போல கலைஞர் கருணாநிதி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலம் வரை பல காலகட்டங்களில் இது போன்ற விஷயங்கள் நடைபெற்றிருக்கின்றது. எனவே இன்றைய தினமும் அதே போன்றதொரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வாக்கெடுப்பு நடத்தப்பட இருக்கின்றது. அதற்கு முன்னதாக விவாதம் நடைபெறும். அதாவது இன்று வழக்கம் போல சட்டமன்றம் கூடும். முதலில் இரங்கல் தீர்மானம், அதைத் தொடர்ந்து கேள்வி பதில் நேரம் நடைபெறும். சுமார் 11 மணி வரை இந்த வினாவிடை நேரம் நடைபெறும் நிலையில அது முடிந்ததும் 0 hour வரும். அந்த நேரமில்லா நேரத்தில் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வர வலியுறுத்தி RB உதயகுமார் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரது கோரிக்கையை ஏற்று சபாநாயகர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அப்பாவு அவர்கள் அந்த இருக்கையிலிருந்து இறங்கி அருகில் இருக்கக்கூடிய தன்னுடைய அறைக்கு சென்று விடுவார். அதன் பிறகு அந்த சட்டப்பேரவை நடத்தக்கூடிய பொறுப்பு துணை சபாநாயகர் ஏற்றுக்கொள்வார். அவர் அந்த அவையை நடத்துவார். அப்போது முதலில் குரல் வாக்கெடுப்பு நடத்தப்படும். அதாவது ஏற்போர் ஆம் என்க, இது வேண்டாம் என்று சொல்வோர் இல்லை என்க என்று சொல்வார்கள். இது திமுக சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் திமுக மற்றும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை என்றுதான் சொல்வார்கள். அதாவது அதிமுக கொண்டு வரக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்கவில்லை என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் அவரது கூட்டணியை சார்ந்தவர்களும் ஆம் என்று சொல்லுவார்கள். அந்த வாய்ஸ் குரல் எண்ணிக்கையிலே எண்ணும் போது அது திமுகவிற்கு தான் சாதகமாக வரும். எனவே தீர்மானம் தோல்வியுற்றதாக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அதன் மீது நம்பிக்கை இல்லை என்றால் எண்ணி கணித்தல் முறை, அதாவது டிவிஷன் மெத்தட் என்று சொல்வார்கள். நம்முடைய சட்டமன்றத்தில் 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு 6 ரோக்களாக பிரிக்கப்படும், 6 டிவிஷன்களாக பிரிக்கப்படும். அது எண்ணி கணித்தல் முறை. அதாவது இந்த தீர்மானத்தை ஆதரிப்பவர்கள் எழுந்து நிற்க வேண்டும், ஆதரிக்காதவர்கள் அமர்ந்து கொண்டிருக்க வேண்டும். எழுந்து நின்றால் தலைகளை ஈஸியாக எண்ணிவிடலாம். அவ்வாறு எண்ணுவதற்கான அந்த முறை இரண்டாவதாக கேட்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு எண்ணி கணித்தல் முறைக்கு நடைபெற்றால் அப்போதும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள், திமுகவை சேர்ந்தவர்கள் அமர்ந்து கொண்டிருப்பார்கள். அதிமுகவை சேர்ந்தவர்கள் மட்டும் எழுந்து நின்று கொண்டிருப்பார்கள். எப்படி எண்ணி பார்த்தாலும் அதிமுக தரப்பில் அதிகபட்சம் 62 வாக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் திமுகவை பொறுத்தவரையிலே 133க்கும் அதிகமான வாக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே சபாநாயகர் மீது கொண்டு வரக்கூடிய இந்த தீர்மானம் தோல்வியுறுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கின்றது. இதற்கு முன்பு 2017 சபாநாயகர் அதிமுக ஆட்சி காலத்தில் தனபால் அவர்கள் சபாநாயகராக இருந்த போதும் இதே போன்ற ஒரு தீர்மானத்தை திமுக கொண்டு வந்தது. இன்றைக்கு என்ன காரணத்தை சொல்கிறார்களோ, அதாவது சபாநாயகர் அப்பாவை ஏன் இந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறார். எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு போதுமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதில்லை. அதே போல எதிர்க்கட்சிகள் பேசுவதை தொலைக்காட்சியில் காட்டுவதில்லை. எடப்பாடி பழனிசாமியோ அல்லது மற்றவர்களோ பேசினால் அதனை எடிட் செய்து சிறு சிறு வீடியோக்களை மட்டும்தான் தொலைக்காட்சிகளுக்கு வழங்குகிறார்கள். ஆனால் ஆளும் தரப்பில் யார் பேசினாலும் முழுமையான வீடியோக்களை கொடுக்கிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. இதே குற்றச்சாட்டு அச்சு பிசறாமல் அப்படியே 2017 மார்ச் 23 சபாநாயகர் தனபால் அவர்கள் மீது கொண்டு வரப்பட்ட போதும் இதே குற்றச்சாட்டுகள் தான் முன்வைக்கப்பட்டது. அப்போது ஆளும் கட்சியாக அதிமுக இருந்தால் அந்த தீர்மானம் தோல்வியுற்றது. தற்போது அதிமுக தரப்பில் கிட்டத்தட்ட நீங்க பண்ணீங்கல்ல, அதான் நாங்களும் பண்றோங்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இதை பார்க்கணும். அதே காரணத்தை சொல்லி அவர்களும் இந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். என்ன நடக்க போகிறது? பல சுவாரஸ்ய சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாயில் கதவுகள் அனைத்துமே மூடப்படும். மொத்தம் அந்த திரை போட்டு மூடப்பட்டு ரகசியமாக இந்த எண்ணி கணித்தல் முறை நடைபெறும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது வரலாற்றில் அவ்வப்போது நடைபெறக்கூடிய அரிதான ஒரு நிகழ்வு. எனவே வெளியிலிருந்து பார்ப்பதற்கு யாருக்கும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எனவே யார் நடுநிலை வகிக்கப் போகிறார்கள், யார் ஆதரவு தரப்போகிறார்கள் என்பதெல்லாம் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை எழுப்பி இருக்கின்றது. குறிப்பாக அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன், அவர் அதிமுகவின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு எழுந்து நிற்கப் போகிறாரா
அல்லது நடுநிலை வைக்க போகிறாரா என்பதெல்லாம் அதிமுகவினருக்கே ஒரு சர்ப்ரைஸ் ஆகத்தான் இருக்கிறது. பல திருப்பங்கள் சர்ப்ரைஸ்களோடு இன்றைய சபாநாயகர் நீக்க கோருவதற்கான தீர்மானம் வாக்கெடுப்பு நடைபெற இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.